போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய வகுப்பு நம்ம என்ன பாடத்தலைப்பில் பார்க்க போறோம்னா குப்தர்கள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போறோம். இந்த குப்தர்கள் தலைப்பு வந்து மிக முக்கியமானது, தேர்வு நோக்கில் மிக முக்கியமானது. பல்வேறு ஆட்சியாளர்கள், அரசர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்க்கும்போதும் முக்கியமான ஒரு தலைப்பா இருக்கு. ஏன் குப்தர்கள் மிக முக்கியமானவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா, இவங்க வந்து இந்தியாவை ஒரு ஒருங்கிணைஞ்ச இந்தியாவை உருவாக்குறதுல மிக முக்கியமான நபர்களா இருக்காங்க. ஒரு சில ஆட்சியாளர்கள் குறிப்பிட்ட பகுதியை ஆட்சி பண்ணுவாங்க. இப்ப தென்னிந்திய அரசு அப்படின்னு சொன்னோம்னாலே பொதுவாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சங்க காலத்துல சேர சோழ பாண்டியர்கள் சொல்லுவோம். அவங்க எல்லாம் தென் பகுதியை மட்டும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் ஆட்சி பண்ணுவாங்க. மற்ற பகுதிகளில் வந்து போர் பண்ணுவாங்க, அப்பப்போ போயிட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒட்டுமொத்தமா ஒரு இந்தியா அப்படிங்கிறத ஒருங்கிணைச்சு கொண்டாந்து சேர்த்ததுல குப்தர்களுக்கு வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதனால நம்ம அந்த பாட தலைப்புகள், கேள்விகள், அந்த மாதிரி இடங்கள் எல்லாத்துலயுமே குப்தர்கள் அப்படின்னு ஒரு பெரிய பாட தலைப்பே கொடுத்துட்டாங்க. இந்த குப்தர்களுக்கு பொறுத்தளவு ரொம்ப முக்கியமான ஏரியாங்கனால இதை ரெண்டா பிரிச்சு நம்ம பார்க்க போறோம். இப்படி முதல் பகுதி வந்து இந்த குப்தர்கள் யார் யாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். குப்த வம்சத்தை பொறுத்தளவு இந்த குப்தருடைய வரிசை முறைகள் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இவங்க எங்கெல்லாம் ஆட்சி பண்ணாங்க, எந்தெந்த இடங்கள்ல மிக முக்கியமான நபர்களா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த ஆட்சியாளர்களை பற்றி சொல்லக்கூடிய முக்கியமான செய்திகள் இருக்கு. கல்வெட்டு செய்திகள் இருக்கு, இரும்பு தூண் இருக்கு, சரிங்களா? ஒரு இந்த துருப்பிடிக்காத இரும்பு தூண் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இரும்பு தூண் நிகழ்வுகள் இருக்கு. அப்புறம் கட்டிடங்கள் இருக்கு, பண்பாடு இலக்கியங்கள் இருக்கு, கலாச்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இலக்கிய சான்றுகள் அவங்களை கொண்டாந்து நிறுத்துது. இந்த மாதிரி நபர்கள் இந்த காலகட்டத்துல ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லுது. கிட்டத்தட்ட குப்தர்களுடைய ஆட்சி முறைன்னு பார்த்தோம்னாலே அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி, அந்த மௌரியர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, மௌரியர்கள் முடிஞ்சு உள்ள வர்றது யார் வராங்கன்னா குறிப்பிட்ட பகுதியா ஒரு ஒருங்கிணைந்த பகுதியா ஆக்குனது குப்தர்கள் தான் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்ப இந்த இதுதான் குப்த வம்சத்துடைய ஆட்சி முறைக்கான ஒரு உதாரணமா நம்ம காமிக்கிறது. அவங்களுடைய ஆட்சி பகுதிகள் எவ்வளவு இடங்கள், எந்தெந்த இடங்கள்லாம் ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அந்த மேப், அவங்க கொடுத்த மேப்பை தான் நம்ம பாக்குறோம். இதை பொறுத்தளவு வடபகுதியிலையும் தென்பகுதியை பாருங்க, இந்த எல்லோரா இதை வர அவங்களுடைய ஆட்சி முறை மிக முக்கியமான ஆட்சி முறையா இருந்திருக்கு. இதுல இந்த சோழர்கள், பல்லவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பல்லவர்கள் இருக்கக்கூடிய காஞ்சி வரை படையெடுத்து வந்திருக்காங்க. காஞ்சி வரை படையெடுத்து வந்திருக்காங்க. இது தேர்வு நோக்கில் எந்த மாதிரி கேட்பாங்கன்னா, குப்தர்கள் தென்னிந்தியாவின் மீது படையெடுத்தனாரா அப்படின்னு கேட்டாங்கன்னா, கூற்று வந்து படையெடுத்து வந்தனர் அப்படின்னு சொல்லணும். அடுத்து அந்த படையெடுத்து வந்ததனால் அந்த பல்லவர்கள் ஆட்சி செஞ்ச அந்த காஞ்சி அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே போச்சா, குப்தருடைய கட்டுப்பாட்டு கீழே போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா போகல. அதுதான் முக்கியமானது. அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய மேலாண்மை ஏற்றுக்கொள்ள சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுதான் குப்த வம்சத்துடைய ஒரு முக்கியமான நிகழ்வா பார்க்கும். இல்ல குப்தர்களும் தென்னிந்தியாவை இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த தென்னிந்தியாவே ஒரு புதிய கலாச்சார மாற்றத்துக்கு உட்பட்டு போயிருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த தமிழ் கலாச்சாரங்கள்ல பல்வேறு வேறு விதமான கலாச்சார பண்பாடு கலப்பு வந்து வராமல் இருந்ததுக்கு அவங்க வந்து அந்த காஞ்சியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போரிட்டு வெற்றி பெற்று அந்த மன்னர்கிட்டே திரும்ப ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. அப்பம் செலுத்த சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா வட இந்தியாவில் அப்படி பண்ணல. அவங்க வட இந்திய ஆட்சியாளர்கள் எல்லாத்தையுமே வெற்றி பெற்று அந்த இடங்களை கைப்பற்றினாங்க. இதுல முக்கியமான வம்சம் யாருன்னா இரண்டாம் சமுத்திரகுப்தர்ங்கிற ஒருத்தர் தான் ரொம்ப முக்கியமானவர். அதான் பார்க்க போறோம். ஓகே, நம்ம இதுல தலைப்புல பாட நோக்கில் எல்லாமே பார்ப்போம். இது எல்லாமே குப்தர்களுடைய வம்சத்துடைய முக்கியமான இடங்கள், கைப்பற்றப்பட்ட இடங்கள். அதுல நாலந்தா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கும். இந்த நாலந்தாங்கிறதுல பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருப்பாரு குமாரகுப்தர். அந்த மாதிரி எல்லாமே முக்கியமான தகவல்கள் மட்டும் நம்ம கேள்வி நோக்கில் பார்க்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துடும். இது எல்லாமே பாட புத்தகத்துல உள்ள முக்கியமான தகவல்கள் தான். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா குப்தர்கள். சரிங்களா? குப்தர்கள் யார் யார், என்னென்ன குப்தர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற மட்டும் தான் பார்க்க போறோம், அவங்களுடைய சான்றுகள். ஓகே, இப்ப பாருங்க, இந்த வருஷம் 300, பொது ஆண்டு 300 முதல் பொது ஆண்டு 700 வரை, பொது ஆண்டு 300 முதல் பொது ஆண்டு 700 வரையான காலகட்டம் செவியல் முறை தோன்றி பல பகுதிகளில் பேரரசர் ஆட்சி உருவாக வழிவகுத்த காலமா இருந்தது சொல்றோம். இந்த பேரரசர் ஆட்சி அமைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட பகுதியில, இந்திய பகுதியில ரொம்ப முக்கியமான ஒரு இடமா குப்தர்கள் உள்ள வராங்க. அந்த குப்த வம்சம் மிக வலிமை வாய்ந்த வம்சமா இருக்கனால இந்தியாவை ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு மாபெரும் சக்தியாக அவங்க உருவாக்குறாங்க. சரிங்களா? குப்த அரசு தான் ஒரு பெரும் சக்தியாக உருவாகி துணைக்கண்டத்தின் பெரும் பகுதியை அரசியல் ரீதியாக ஒன்றிணைத்தது. சரிங்களா? இந்த அரசியல் ரீதியாக ஒன்றிணைத்ததுனால இது ஒட்டுமொத்த இந்தியா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது. இல்ல அப்படி இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன பகுதியை ஆட்சி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒருங்கிணைக்கப்படாமல் அந்த சுதந்திர ஆட்சியாளர்களாக மன்னர் ஆட்சிகளாகவே அந்த காலகட்டங்களில் போய்கிட்டே இருந்திருக்கும். இது ஒட்டுமொத்தமா ஒரு வம்சத்துக்கு கீழே போனதுனால இது ஒட்டுமொத்த இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது காரணம் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியா இருந்ததுனால. சரிங்களா? ஒரு வலுவான அரசாக வலுப்பெற்றதால் பல அரசுகள் அதன் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தன. இந்த குப்த அரசர்களுக்கு கீழே பல்வேறு அரசர்கள் கப்பம் கட்டினாங்க. அதுல ஒரு உதாரணம் தான் காஞ்சியை சேர்ந்த ஒரு மன்னர் விஷ்ணுகோபன் சொல்லி காஞ்சியை சேர்ந்த ஒரு மன்னரும் கப்பம் கட்டியிருக்காரு. சரிங்களா? தென்னிந்தியாவில் மிக வலிமையான வம்சமா இருந்ததுதான் சேர சோழ பாண்டிய வம்சங்கள், பல்லவ வம்சங்கள். அந்த பல்லவ வம்சத்திலே ஒரு அரசர் வந்து கப்பம் கட்டியிருக்காரு. அந்த அளவுக்கு இவங்க ஒரு வலிமையானவங்களா இருந்திருக்காங்க. சரிங்களா? இதுதான் நமக்கு வரலாற்றுல தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறோம். பொதுவாக அந்த குப்தர்களுடைய காலத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா போர்க்காலம் சொல்லுவோம். குப்தர்கள் காலம் பொற்காலம், பண்பாட்டின் மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பண்பாட்டு முதிர்ச்சி காலம்
பண்பாட்டு முதிர்ச்சி. சரிங்களா? இந்த மாதிரி காலம் ஏற்பட காரணம் என்னன்னா, இவங்களுடைய ஆட்சியில வந்து பல்வேறு இலக்கியங்கள் கிடைச்சிருக்கும். அப்புறம் இந்த ஏகாதிபத்த கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது வணிகம் அப்படிங்கிறது, இந்த வணிக நோக்கில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வணிகம் போகக்கூடிய அந்த வணிக முறை இவங்களுடைய காலத்துல மிக சிறந்து வளர்ந்ததுனால இது பொற்காலம் சொல்றோம். அந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது பொற்காலம். இந்த நிலப்பரப்புத்துவம் சொல்லுவாங்க. அது செயல்திறன் மிக்க வணிக குழு. சரிங்களா? செயல்திறன் மிக்க வணிக குழு, கடல் கடந்த வாணிபம் ஆகியவற்றுடன் அதன் பொருளாதாரமும் எழுச்சி கண்டது. ஒரு நாட்டுக்கு மிக முக்கியமானது பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில அந்த நாடு செல்வ வளம் மிக்க நாடாக கருதப்படுகிறது. அதன் அடிப்படையில இந்த பொருளாதாரத்தை உலக நாடுகள்ல இருந்து கொண்டாந்து சேர்த்த ஒரு முக்கியமான ஒரு வம்சம்னா யாரை பார்க்குறோம்? குப்த வம்சம் அப்படிங்கிறத பார்க்கணும். இதான். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது வந்து இதுல முக்கியமா இந்த இதெல்லாம் கேட்கறாங்க. பண்பாட்டு மலர்ச்சியின் காலம், செவ்வியல் கலைகளின் காலம், அடுத்து பொற்காலம், குப்தர் காலம், பொற்காலம் என்று வரலாற்றாளர்கள் கருதுகின்றனர். யாருடைய ஆட்சியுடைய காலம் பொற்காலம் கேட்டா குப்தர்களுடைய காலம் தான் பொற்காலம் சொல்றோம். குப்தர்கள் பொற்காலம். அடுத்து பண்பாட்டு மறுமலர்ச்சியின் காலம். சரிங்களா? அடுத்து செவ்வியல் கலைகளின் காலம், பல்வேறு கலைகள் உள்ள வருது. அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம குப்தர் ஆட்சி முறை அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எப்படி என்ன அப்படிங்கிற தலைப்புக்காக நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். ஓகே, இது இந்த மாதிரி விஷயங்கள் முக்கியம். அடுத்து குப்தர்கள் பற்றிய குறிப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்றுகள் கேட்கிறாங்க. பொதுவா இந்த வரலாற்று அடிப்படையில பார்க்கும்போது ஒரு 3 வகையான சான்றுகளை நம்ம எடுத்து வைக்கிறோம். அதுல வந்து ஒண்ணு இலக்கிய சான்று. ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன சொல்றோம்னா இலக்கிய சான்று. இப்ப நம்ம தமிழர்களுடைய சான்றுகள்னு பார்க்கும்போது, இலக்கியம் பார்க்கும்போது சங்க இலக்கியத்தை நம்ம சொல்லுவோம். சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு அந்த சங்க இலக்கிய சான்றுகளை எடுத்து குறிப்பால வைப்போம். இதுதான் நம்மளுடைய இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த குப்தர்கள் கால இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது பல்வேறு வடமொழி அறிஞர்கள், வடமொழியில வாழ்ந்தவர்கள், வடமொழிக்கு தான் முக்கியமான இடமா குப்தர்கள் ஆட்சி செய்யறாங்க. அப்ப அங்க அந்த படையெடுப்புகளுடைய வெற்றிகளை சொல்றாங்க. அப்புறம் அந்த ஸ்மிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்மிருதி காணப்படக்கூடியது இந்த வேத காலத்துல நம்ம படிச்சிருப்போம். சுருதி, ஸ்மிருதி, அந்த இறுதியாக எழுதப்பட்ட பிரதி அப்படிலாம் சொல்லி படிப்போம் பார்த்தீங்களா? அந்த ஸ்மிருதிகள் இது எல்லாமே இவங்களுடைய காலத்துல வருது. அதுல என்னெல்லாம் பாருங்க, இந்த நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதி, காத்தியானர் இவங்களால் உருவாக்கப்பட்ட ஸ்மிருதிகள். சரிங்களா? ஸ்மிருதிகள் எழுதப்பட்ட ஒரு வரலாறு ஸ்மிருதியா சொல்றோம். அடுத்து அரசருக்கு கூறுவது போன்று எழுதப்பட்டுள்ள காமாந்தகரின் நீதிச்சாரம் என்ற தர்ம சாத்திரம் என்ற நூல். சரிங்களா? நீதிச்சாரம் இதுதான் கொஸ்டினா கேட்கலாம். இந்த மாதிரி நூல்கள் வந்து கேட்டுருவாங்க. பெரிய தலைப்பு தான், அதிகமான விஷயங்கள் படிப்போம். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஏரியால அதிகமான கேள்விகள் கேட்கக்கூடிய இடமா இருக்கும். அந்த இடம் தான் இது. சரிங்களா? இந்த சான்றுகள் ரொம்ப முக்கியம். இந்த நீதிச்சாரம் என்கிற நூல் யார் எழுதுனா? காமாந்தகர். அடுத்து விசாக தத்தரின் தேவி சந்திரகுப்தமும் முத்ரா ராட்சகம். சரிங்களா? என்ற ரெண்டுமே குப்தர்களை பத்தி சொல்லக்கூடியதா சொல்றோம். இதேதான் இந்த தேவி சந்திரகுப்தம் இருக்கு பாத்தீங்களா? சந்திரகுப்த மௌரிய வம்சத்தையும் பத்தியும் குறிப்புகளை கொடுத்துருக்கோம். அப்ப அசோகருடைய ஆட்சியுடைய காலங்கள்ல அந்த மௌரியர்களுடைய காலங்கள்ல நடந்த நிகழ்வுகளையும் இந்த நூல் வந்து சொல்லியிருக்கோம். அப்ப விசாக தத்தர் இது 2 இடங்களையுமே குறிப்பை சொல்றார். மௌரியருடைய ஆட்சி முறையிலையும் நடந்த நிகழ்வுகளையும் சொல்லியிருக்காரு. அடுத்து குப்தருடைய ஆட்சி முறையை பற்றிய நிகழ்வுகளையும் சொல்லியிருக்காரு. 2மே விஷயம். அடுத்து புத்த சமண இலக்கியங்கள் கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட எல்லாமே புத்த சமண அந்த புத்தம் சமணம் அதிக அளவுல வர ஆரம்பிச்சிடும். அது சார்ந்த விஷயங்கள் எழுதும்போது குப்த வம்சமும் உள்ள தெரிய மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அந்த காலத்துலதான் ஏன்னா நம்ம அந்த நாலதா பல்கலைக்கழகம் சொல்றோம். அதுவே ஒரு குமார குப்தர் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. அப்ப குப்த வம்சம் அந்த அளவுக்கு அந்த பௌத்தம் மீதும் சமணம் மீதும் கொஞ்சம் பற்றுதல் கொண்டிருக்காங்க. அதனால அது சார்ந்த இலக்கியங்கள். அடுத்து காளிதாசருடைய படைப்புகள். காளிதாசர் வந்து வடமொழியில மிக சிறந்த ஒரு புலவரா சொல்லுவோம். இந்த காளிதாசர் வந்து 2ஆம் சந்திரகுப்தருடைய அவையில ஒரு 8 பேர் நபரத்தில் 9 பேர் இருக்கக்கூடிய அந்த 9 பேர்ல காளிதாசர் ஒருத்தரா இருப்பாங்க. அதுல வடமொழி சமஸ்கிருத அறிஞரா சொல்லுவாங்க. வடமொழியை பத்தின விஷயங்கள் நாலேஜிபிளா இருக்கவர் காளிதாசர். இந்த மேகதூதம், சாகுந்தலம் அந்த மாதிரியான நூல்கள்ல குப்தர்களை பற்றிய விஷயங்களை குறிப்புகள் வந்து அதிக விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதனால தனிப்பட்ட முறையில காளிதாசருடைய படைப்புகள் சொல்றோம். அடுத்து 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பயணி பாகியான். சரிங்களா? சீன பயணி பாகியான் இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து வராங்க. வெளிநாட்டுல இருந்து வந்த டயத்துல இங்க எப்படி இந்த குறிப்புகள் இருந்துச்சு, இந்த தலைப்பை பார்க்கும்போது இந்த பாகியானை பொறுத்தளவு 11ஆம் வகுப்பு புத்தகம், அடுத்த கீழ் வகுப்பு புத்தகம் 2லையுமே ஒரு தனியா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாகியான் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழேயே கொடுத்துருக்காங்க. பாகியான் என்ன பண்ணாரு, எந்தெந்த விஷயங்களை சொன்னாரு, அந்த ஆட்சியாளர்கள் எப்படி இருந்தாங்க, யார் செல்வ செழிப்போட இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகளை கரெக்டா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால தெரிஞ்சு வச்சுக்கணும். இவர் யாருடைய காலத்துல உள்ள வந்தாருன்னு கேட்பாங்க. 2ஆம் சந்திரகுப்தர். சரிங்களா? இது இலக்கிய சான்று. இது எல்லாமே இலக்கிய சான்று. சரிங்களா? இலக்கிய சான்றுகள் என்ன சொன்னோம்? இந்த ஸ்மிருதிகள் சொன்னோம். அடுத்த காமாந்தகருடைய நீதி சாரம் அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து விசாக தத்தரும் தேவி சந்திரகுப்தமும் முத்ரா ரட்சகம் அப்படிங்கிற நூல்களை பாக்குறோம். அடுத்து காளிதாசருடைய படைப்பை பார்க்கிறோம், புத்த சமய இலக்கியம். அடுத்து பாகியான் 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்துல இந்த வருகை தந்த பாகியான் அவருடைய பயண குறிப்புகள் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இதுல பார்க்கிறோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது கல்வெட்டு சான்று. இது இலக்கியம் எழுதப்பட்ட சான்றுகள். இதுல வந்து கல்வெட்டுங்கிறது அந்த அவங்க அந்த ஆட்சி காலத்துல ஒரு மன்னர் வெற்றி பெற்றார், அந்த போர் வெற்றிகளை பறைசாற்றுவதற்கும் கூறுவதற்கும்
இலக்கியங்களை தவிர்த்து அடுத்து என்ன பண்ணாங்கன்னா கல்வெட்டுகள்ல குறிப்புகளை எடுத்தாங்க. இந்த கல்வெட்டுகள்ல இந்த மன்னர் இதுவரைகளை போர் பொன் புரிந்தார், இவர் வெற்றி பெற்றார், இந்த மன்னுடைய சிறப்பு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த மெய்கீர்த்தியும் அவங்களை புகழ்ந்து எழுதக்கூடிய இந்த கல்வெட்டு செய்திகள், சரிங்களா, இது எல்லாமே நம்ம குப்த வம்சத்திலே அதிகமான அளவுல கிடைச்சிருக்கு. அதுல முக்கியமான விஷயமா பாக்குறது இந்த மெஹ்ரௌலி இரும்பு தூண் சொல்லுவோம். டெல்லியில உள்ள மெஹ்ரௌலி இரும்பு தூண் இன்றைய வர துருப்பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. துருப்பிடிக்காத மெஹ்ரௌலி இரும்பு தூண் மிக சிறப்பு வாய்ந்தது. மெஹ்ரௌலி இரும்பு தூண் இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த இரும்பு தூண். ஏன்னா துருப்பிடிக்கல. ஒரு இரும்பு வந்து ஒரு காற்றுல தண்ணி, மழை தண்ணி படும்போது, காற்றும் சேரும்போது, ஆக்சிஜன் சேரும்போது வேதியியல் ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டா கட்டாயம் துருப்பிடித்தல் ஏற்படணும். ஆனா அவங்களுடைய உலோக திறன், உலோக கலவை செய்யக்கூடிய அந்த திறனின் அடிப்படையில அவங்க செஞ்சது அந்த இரும்பு வந்து இன்னும் என்ன ஆகல, துருப்பிடிக்காம இருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா பாக்குறோம். இது யாருன்னா முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனைகளை குறிப்பிடுகிறது. இந்த தூண்ல யாரை பத்தி இருக்குன்னா முதலாம் சந்திரகுப்தர் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த குப்த வம்சம் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஒருத்தர அவருடைய சாதனைகளை சொல்லுதுன்னு சொல்றாங்க. அடுத்து அலகாபாத் தூண் கல்வெட்டு, இது யார் எழுதுனா ஹரிசேனர். ஹரிசேனர் என்பவரால் எழுதப்பட்ட அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தருடைய ஆட்சியை பத்தி சொல்லுகிறது. குப்த வம்சம் போட்டா பெரும்பாலும் குப்த வம்சத்துல கேள்விகள் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சமுத்திரகுப்தரை பத்தின குறிப்புகள்ல இருக்கும். ஏன்னா குப்த வம்சத்தில் மிக சிறந்த அரசர் சமுத்திரகுப்தர் தான். மிக சிறந்த அரசர். ஒரு வம்சம் இருந்தா அந்த வம்சத்துல மிக சிறந்த அரசர்னு எல்லாத்துலயுமே குறிப்புகள் இருக்கு. அந்த குப்த வம்சத்தில் மிக சிறந்த அரசர் யாருன்னா சமுத்திரகுப்தர், சரிங்களா. அதனால அவரை பத்தின குறிப்புகள் கட்டாயமா கேட்பாங்க. இதுல அலகாபாத் தூண் கல்வெட்டுல இருக்கு. இந்த சாதனைகளை சொன்னவர் யார்? ஹரிசேனர். இது 33 வரிகள்ல நாகரி வரி வடிவத்துல சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது, சரிங்களா. சமஸ்கிருதம், பிராகிருதம், தமிழ், கன்னடம் இப்படின்னு பல்வேறு மொழிகளை கொடுத்த கூட அந்த ஸ்டேட்மெண்ட் கூற்றுகளை நிறைவு செய்யற மாதிரியான குறிப்புகளை கேட்கறாங்க. அதனால இது என்ன மொழியில் எழுதியிருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். சமஸ்கிருதம். இங்க 2 தலைப்பு மட்டும் தான் பாக்குறோம். ஒண்ணு வந்து என்ன பார்த்தோம், இலக்கிய சான்று பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்கிறோம், கல்வெட்டு சான்றுகள் பார்த்திருக்கோம், சரிங்களா. அடுத்தது கல்வெட்டு சான்றுகளுக்கு அப்புறம் நாணய ஆதாரங்கள். நாணய ஆதாரங்கள், நாணய ஆதாரங்கள். இதுல வந்து பொதுவா வந்து குப்தர்களுடைய வெளியிட்ட அந்த நாணயங்கள்ல முதல்ல உருவங்களை பதிக்கக்கூடிய அந்த முறையை கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே குப்த வம்சம்னாலே அந்த துருப்பிடிக்காத இரும்பு தூண் பார்த்தோம், மெஹ்ரௌலி இரும்பு தூண். அப்போ உலோக கலவையில உலோகங்களை உருக்கி செய்யக்கூடிய திறன் யாருக்கு அதிகமா வந்திருக்கு? குப்தர்களுக்கு இருந்திருக்கு, சரிங்களா. அதன் அடிப்படையில பார்க்கும்போதுதான் இந்த உருவங்கள், நாணயங்கள் என்ன இருக்குன்னா உருவங்கள் முத பொறிச்சது யாருன்னா குப்தர்கள் தான் அப்படிங்கிற தலைப்பை பார்க்குறோம். இதுல பாத்தீங்கன்னா அந்த 2ஆம் சமுத்திரகுப்தர் வந்து கவி பிரியர், சரிங்களா. அந்த வீணை வாசிக்கிறது அந்த அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த நாணயத்துல அந்த சமுத்திரகுப்தருடைய வீணை வாசிப்பது போன்ற உருவங்களே கிடைச்சிருக்கு. தங்க நாணயங்கள் கிடைச்சிருக்கு, வெள்ளி நாணயங்கள்லாம் கிடைச்சிருக்கு, சரிங்களா. இந்த மாதிரியான நாணயங்கள் கிடைச்சது இந்த குப்த வம்சத்துடைய காலத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பா பாக்குறோம். ஓகே, இந்த தங்க நாணயங்கள் குப்த அரசர்களின் பட்டங்கள் குறித்தும் அவர்கள் நடத்திய சடங்குகள் குறித்தும் தெரிவிக்கின்றன. அந்த நாணயங்கள்லயே பட்டங்கள், அவங்களுடைய பட்டங்கள், சடங்குகளை பற்றியான விஷயங்களை சொல்லுது, நாணய ஆதாரங்கள், சரிங்களா. ஓகே, இது ஒரு குறிப்பு. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே இன்னொரு தலைப்புலையும் குறிப்புகளையும் பார்த்துட்டு போயிடும். இந்த ஆதார சான்றுகளை பார்க்கும்போது இன்னொரு குறிப்பிலையும் பார்த்துடலாம். ஓகே, இந்த இருக்கு பாருங்க, தொல்லியல் சான்று. தொல்லியல் சான்றுகள் இன்னும் மேல எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்லியல் சான்று அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த தொல்லியல் சான்றை பாருங்க, குப்த அரசர்களால் வெளியிடப்பட்ட தங்க, வெள்ளி, செப்பு நாணயங்கள். தங்க நாணயம் இருக்கு, வெள்ளி நாணயம் இருக்கு, செப்பு நாணயம் இருக்கு. இந்த மூணுமே சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு. இதான் யார் எழுதுனா? ஹரிசேனர். எத்தனை வரிகள்ல இருந்தது? 33 வரிகள்ல எழுதியிருந்தாங்க பாத்தீங்களா. அது 33 வரிகள் எழுதினாங்க. அடுத்து மெஹ்ரௌலி இரும்பு தூண் கல்வெட்டு. இந்த மெஹ்ரௌலி இரும்பு தூண் கல்வெட்டு யாரை பற்றிய குறிப்புகளை, யாருடைய சாதனைகளை சொல்லுச்சு? முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனைகளை சொல்லுச்சு. அடுத்து 2ஆம் சந்திரகுப்தர், இவருடைய காலத்துல தான் யார் உள்ள வந்திருக்கா? அந்த பாகியான் அப்படிங்கிற ஒரு நபர் உள்ள வந்திருப்பாரு. அடுத்து அந்த நவரத்தினங்கள் ஒருத்தவங்க படிப்போம், அவங்களும் இவங்களுடைய இதுல முக்கியமானவங்க இருக்காங்க. இவருடைய உதயகிரி கல்வெட்டு, மதுராபான் கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, இது எல்லாமே 2ஆம் சந்திரகுப்தருக்கு ஒரு மிக சிறந்த இதாச்சு பார்க்கிறோம். அடுத்து ஸ்கந்தகுப்தன் ஒருத்தர் வராரு. இவருடைய பிதாரி தூண் கல்வெட்டு. அடுத்து கத்வா பாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம். இது எங்க கிடைச்சிருக்குன்னா பஞ்சாப்ல. மதுபான் செப்பு பட்டயம் கிடைக்கப்பட்ட இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப். ஆக மொத்தம் இந்த சான்றுகளை பார்க்கும்போது என்ன இருக்குன்னா பரவாயில்ல, எல்லா இடங்களையும் அவங்க பரவி இருக்காங்க. சான்றுகள்ல பார்க்கும்போது இந்த மதுபான் செப்பு பட்டயம் இருக்கு பாத்தீங்களா, பஞ்சாப், சரிங்களா. இது ஞாபகம் வச்சுக்காங்க. ஏன்னா அதிகமான தகவல் இருக்கு, குப்தவர்களை பத்தி படிக்கக்கூடிய தகவல்கள் அதிக அளவுல இருக்கு. கேள்வி தரம் பார்க்கும்போது நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே கொஸ்டினா கேட்பாங்க. இந்த மதுபான் செப்பு பட்டயம் எங்க கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டா பஞ்சாப் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம், சரிங்களா. அடுத்து சோனாபத் செப்பு பட்டயம் இருக்கு. நாலந்தா களிமண் முத்திரை. இது எல்லாமே தொல்லியல் சான்றுகள்ல நம்ம கிடைச்ச ஆய்வு சான்றுகளை பாக்குறோம். அடுத்து வந்து இலக்கிய சான்றுகள் நம்ம இங்க பார்த்ததான் இதுவும். ஏன்னா அது வந்து 11th புத்தகம் இருக்கும். இது வந்து
புத்தகத்துல இருக்கும். ஆனா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறனால ரெண்டு இடத்தையும் நம்ம சொல்றோம். சரிங்களா? இதுல விஷ்ணு, மத்ஸ்ய, வாயு, பாகவத புராணங்கள் சொல்றோம். அங்க நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்மிருதிகளும் அதை பத்தி சொல்லிச்சுன்னு சொன்னோம். புராணங்கள்லயுமே குப்தர்களுடைய சான்றுகள் இருக்கு. அடுத்து நாரதர் நாரதரின் நீதி சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். நீதி சாஸ்திரம். சரிங்களா? அதே மாதிரி காமாந்தகருடைய நீதி சாரம் அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம். அடுத்து விசாகதத்தர், தேவி சந்திரகுப்தம், முத்ராரட்சகம், பானர் அப்படிங்கிறவருடைய கர்ஷ சரிதம். ஏன்னா இந்த குப்த வம்சத்துக்கு அப்புறம் தான் யார் இந்த இவங்களை உள்ள இது பண்றாங்கன்னா கர்ஷர்னு ஒருத்தர் வருவார். கர்ஷரும் உள்ள வருவாரு. அந்த கர்ஷ சரிதத்துல பானர் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு. காளிதாசர் நாடகங்கள். இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல இந்தியாவுக்கு வருகை புரிந்த அந்த பயணி யாரு? பாகியான். அடுத்து கர்ஷருடைய வேற நூல்கள். கர்ஷரே எழுதினது, பானர் எழுதினது கர்ஷ சரிதம், கர்ஷர் எழுதினது ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. சரிங்களா? இதுதான் குறிப்புகள்ல நம்ம கேட்கறாங்க. அடுத்து யுவாங் ஷுவாங் அப்படின்னு ஒருத்தர் ஒரு குறிப்பு வருவாரு. பாகியான் வந்த மாதிரி இன்னொருத்தர் சீன பெண்ணி, இவரும் யுவாங் ஷுவாங். இவருடைய நூல் எதுனா CU அப்படிம்பாங்க. இதுலயும் குப்த வம்சத்தை பத்தின அந்த குறிப்புகளை எழுதி வச்சிருக்காங்க. சரிங்களா? குப்த வம்சத்தை பற்றிய குறிப்புகள் எழுதி வச்சிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த வகுப்புல ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த சான்றுகள் அப்படிங்கிறது பார்த்தோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப தேர்வு நோக்கில் கேட்கக்கூடிய ஒரு இடம்னால இந்த இடத்த திரும்ப பார்த்துட்டே இருக்கும். சரிங்களா? இந்த இடங்கள் கட்டாயம் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம இப்ப பார்த்த இந்த சான்றுகள்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் குப்த வம்சம்ங்கிறனால. சரிங்களா? ஓகே, அடுத்து குப்த வம்சம்னா யாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஆட்சியாளர்களை வரிசைப்படுத்துவோம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? குப்த வம்சம், அந்த குப்த வம்சத்துல இருந்து அந்த ஆட்சியாளர்களை பொதுவாக வரிசைப்படுத்தலாம். பொதுவாக குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்பாங்க. ஸ்ரீகுப்தர். குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தர் தான் குப்த வம்சத்தை நிறுவியவர் என கருதப்படுகிறார். சரிங்களா? கருதப்படுகிறார். தோற்றுவித்தார்னு கேட்டா நம்ம இப்போதைக்கு அவர் தான் சொல்லி ஆகணும். ஸ்ரீகுப்தர் அப்படிங்கிறவரை சொல்றோம். இவர் வந்து எந்த இடத்த ஆண்டதாக சொல்றாங்க பாத்தீங்கன்னா வங்காளம், பீகார். சரிங்களா? வங்காளம், பீகார். இந்த ஸ்ரீகுப்தர் இவர் தான் குப்த வம்சத்தை தொடங்கி வைக்காரு. இவர் எந்த பகுதியை ஆட்சி பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா வங்காளம், பீகார். இந்த பகுதியை மட்டும்தான் இவர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இவர் தொடங்குறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மன்னர்கள் வலிமையேற்று கொஞ்சம் காணப்படுகிறாங்க. சுதந்திர அரசர்களா இவங்கெல்லாம் ஒவ்வொரு இடங்களை பணிபுரியுறாங்க. இப்போ சுதந்திர அரசர்களா மாறும் தருவாயில இவர் ஸ்ரீகுப்தர் அப்படின்னு சொல்லி ஒரு மரபு உருவாக்குறாரு. குப்த வம்சம் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயர்ல அந்த வம்சம் உருவாகுது. ஸ்ரீகுப்தர் அப்படின்னு சொன்னதுனால அந்த வம்சம் என்ன வம்சம் ஆயிடுச்சு? குப்த வம்சம் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. சரிங்களா? அடுத்து இவருடைய பையன் வருவாரு. அவர் பேர் கடோத் கஜர். ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் வரக்கூடியவர் யாருன்னா கடோத் கஜர். இவங்க ரெண்டு பேருமே அந்த குறிப்புகள்ல மகாராஜா அப்படின்னு அந்த சான்றுகள்ல கிடைக்குது. அதை தாண்டி வேற குறிப்புகள், அதிகமான குறிப்புகள் இவங்களை பற்றியான குறிப்புகள் கிடைக்கப்படல. பொதுவா இலக்கிய சான்றுகள்ல மற்ற கல்வெட்டு செய்திகள்லாம் பார்க்கும்போது பெரும்பான்மையான குறிப்புகள் இவங்க ரெண்டு பேரை பற்றியான குறிப்புகள் இல்லை. ஆனா இவங்க தான் இருந்தாங்க அப்படிங்கிற குறிப்புகள் ஒரு சில இதுல இருந்ததை வச்சு நம்ம குப்த வம்சம்ங்கிறது ஸ்ரீகுப்தன் சொல்றோம். அடுத்து ரெண்டாவது கடோத் கச்சங்கிறவர் அவருடைய பையன், அவர் ரெண்டாவது ஆட்சியாளராக பாக்குறோம். இவங்க ரெண்டு பேரும் மகாராஜா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பட்ட பெயர்கள்லாம் கேட்பாங்க. பட்ட பெயர் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்க? மகாராஜா. சரிங்களா? பொதுவா இந்த ராஜாக்கள், அரசர்கள் அப்படிங்கும்போது ராஜான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மகாராஜா என்று அழைக்கப்பட்டனர். இது ஒரு குறிப்பா பாக்குறோம். அடுத்தது பாருங்க, முதலாம் சந்திரகுப்தர். இதுக்கப்புறம் வந்தவர் தான் ஒரு அரசர் அப்படிங்கிற ஒரு மிக சிறந்த ஒரு ஆட்சி முறையில உள்ள வர்றது முதலாம் சந்திரகுப்தர். அதுக்கு முன்னாடி இருக்கவங்க அந்த ஸ்ரீகுப்தரும் கடோத் கச்சரும் பேரரசர் கிடையாது, ஒரு அரசர், அவ்வளவு சின்ன அரசர், சிற்றரசர் மாதிரி ஒரு சிறு பகுதியில மட்டும் ஆட்சி பண்றாங்க. முதலாம் சந்திரகுப்தர் வந்தோடனே அவருடைய திருமண உறவு மற்றபடி போர்கள் இந்த மாதிரியான நிகழ்வுகளை அவர் கொண்டு வராரு. முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து திருமண உறவுகள் மூலமா அவர் அந்த மற்ற பகுதிகளை இணைக்கிறார். பக்கத்துல ரொம்ப போர் பண்ணக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மன்னருடைய மகள்கள் திருமணம் பண்றதுனால அந்த இடங்கள் இவருடைய கட்டுப்பாடு கீழே வருது. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் அந்த லிச்சையா அப்படிம்பாங்க. சரிங்களா? லிச்சையா அல்லது லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி. இந்த முதலாம் சந்திரகுப்தர் வந்து யார் மணந்து கொண்டார் கேட்பாங்க? குமாரதேவி. சரிங்களா? முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி அப்படிங்கிற ஒரு கன சங்கம் சொல்லுவாங்க. இந்த மகாஜன பதங்கள் சொன்ன பாத்தீங்களா? இந்த மாதிரி இந்த பீகார் பக்கத்துல வங்காளம் பக்கத்துல இருந்த ஒரு முக்கியமான ஒரு பழமையான கன சங்கம் அப்படின்னு சொன்னா அது லிச்சாவி. அந்த லிச்சாவியை சேர்ந்த இளவரசியா இருக்கக்கூடிய குமாரதேவியை முதலாம் சந்திரகுப்தர் திருமணம் செய்து கொண்டார். அப்ப திருமண உறவு மூலமாக இவர் என்ன பண்றாரு? அவருடைய ஆட்சி பரப்பை அதிகரிக்கிறார். சரிங்களா? இக்குடும்பத்தின் ஆதரவோடு வட இந்திய சிற்றரசுகள் பலவற்றை இவர் வெற்றி கொண்டு கவனிச்சுக்காங்க. இக்குடும்பத்தின் ஆதரவோடு இந்த லிச்சாவிங்கிறது ஒரு கன சங்கம், அது ஒரு சிற்றரசர் மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதி ஆட்சி பண்றதுனால அவங்களும் இவங்க திருமணம் செஞ்சு கொடுக்கறதுனால இந்த முதலாம் சந்திரகுப்தருக்கு உதவி பண்றதுனால வட இந்திய அரசர்கள் அதிக இடங்களை ஆட்சி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இவர் கிடைக்கும். ஒரு பேரரசின் முடியரசனாக தன்னை முடிசூட்டி கொண்டார். ஒரு பேரரசின் முடியரசனாக, குப்த வம்சத்தின் ஒரு பேரரசின் முடியரசனாக தன்னை நிறுத்தி கொண்டவர் யாருன்னு கேட்டா நம்ம ஸ்ரீகுப்தர் தான் சொல்றோம். முதலாம் சந்திரகுப்தர் தான் சொல்றோம். ஓகே, அடுத்து சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டவை என கருதப்படும் தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர், குமாரதேவி ஆகிய இருவரின் உருவங்கள், சரிங்களா, அவங்க ரெண்டு பேரையும் உருவங்களா வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நாணயங்கள் வெளியிட்டிருக்கதா பாக்குறோம்.
பொதுவாக அந்த நாணய சான்றுகள் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, இதுல உருவங்கள் அப்படிங்கிறது வருது. இதுக்கு அப்புறம் வரக்கூடிய சமுத்திரகுப்தர் மிக முக்கியமானவர். அவருடைய உருவங்கள் அந்த வீணை வாசிப்பது போன்ற உருவங்களும் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் வரக்கூடியவர் இரண்டாம் சந்திரகுப்தர். இந்த இரண்டாம் சந்திரகுப்தருடைய மிக முக்கியமான நாணய சான்று என்னன்னா, வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்தர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இவங்கெல்லாம் தங்க நாணயம் சொல்றோம். அதுக்கு அடுத்ததான் இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்துல வெள்ளி நாணயங்கள் வெளியிடப்படுகிறது. ஓகே, அதை தெரிஞ்சு வச்சுக்க போறோம். ஓகே, இப்ப இதுல நம்ம முதலாம் சந்திரகுப்தன் கேட்டா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? இவர் வந்து திருமண உறவு மூலமாக தன்னுடைய ஆட்சி பகுதியை விரிவாக்கம் செய்தான்னு பார்த்தோம். அது யாருன்னு கேட்டீங்கன்னா, லிச்சாவி அரச வம்சத்தை சேர்ந்த குமாரதேவி. சரிங்களா? இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் இவங்களை பொறுத்தளவு. அடுத்தது வந்து முதலாம் இந்த இருக்கு பாருங்க, லிச்சாயா என்ற வாசகமும் அந்த நாணயங்கள்ல இருக்கு. இந்த லிச்சாவி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பழமையான கனசங்கம். இது எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க, கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது. கொஸ்டின்ஸ்ல கூற்றுகள்ல ஏதாவது கேட்டாங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். லிச்சாவி அப்படிங்கிறது பழமையான கனசங்கம். தன்னுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது. அப்ப கங்கை நதி வளமிக்க ஒரு ஏரியாவா இருக்கனால அந்த இடத்த கங்கை சமவெளியில தான் பல்வேறு மன்னர்கள் ஆட்சி செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அது பக்கத்துல தான் நேபாளம் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. அப்ப இந்த 2க்கு இடைப்பட்ட ஒரு பகுதியில ஒரு குறிப்பிட்ட பகுதி ஆட்சி பண்ணவங்க லிச்சாவி. இந்த லிச்சாவி இதை சேர்ந்த ஒரு குமாரதேவிங்கிற இளவரசியை திருமணம் செய்து கொண்டதுனால அவங்க இவங்களுக்கு உதவி பண்றாங்க. வட இந்திய அரசுகளை இவர் ஆட்சி பண்றாங்க. சரிங்களா? இது இவங்களுடைய முக்கியமான பகுதி. அடுத்து வந்து சமுத்திரகுப்தர். வரலாற்றுல மிக முக்கியமான நபர்னா சமுத்திரகுப்தர் தான் பாக்குறோம். குப்த வம்சத்தின் மிக சிறந்த பேரரசர், தலை சிறந்த பேரரசர்னு கேட்பாங்க. சரிங்களா? முதலாம் சந்திரகுப்தருடைய மகன் தான் இவர் தான் குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசர் ஆவார். குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசர். இவரை பத்தின குறிப்புன்னு கேட்டாலே அலகாபாத் தூண் கல்வெட்டு. இது பல்வேறு இடங்கள்ல கொஸ்டின்ஸா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய வெற்றியை குறிப்பிடுகிறதுன்னு கேட்டா சமுத்திரகுப்தருடைய வெற்றிகள். சரிங்களா? இதை எழுதினது யாருன்னு கேட்டாங்கன்னா ஹரிசேனர். அந்த குறிப்புகளை அவருடைய அவைக்கள புலவரான ஹரிசேனர் இயற்றிய பிரயாகை மெய்கீர்த்திங்கிறாங்க. இந்த அலகாபாத் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு இன்னொரு பேர் பிரயாகை. அலகாபாத் அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, பிரயாகை. அலகாபாத் கல்வெட்டு நம்ம சொல்லிச்சுட்டு படிக்கிட்டோம். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரயாகை மெய்கீர்த்தி. சரிங்களா? மெய்கீர்த்திங்கிறது ஒரு கல்வெட்டு சான்றுகள் மாதிரி அவருடைய வெற்றியை பற்றிய அந்த குறிப்புகள் அவங்க மன்னர்களை புகழ்ந்து சொல்லக்கூடியதான் மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்கீர்த்தி அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது. இது சமுத்திரகுப்தருடைய ஆட்சிக்கான மிக முக்கியமான சான்றே. நம்ம இதை தான் பார்க்கறோம். சரிங்களா? அடுத்தது சமுத்திரகுப்தரை பொறுத்தளவு ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கும்போது இந்த இருக்கு பாருங்க, மகத்தான ஒரு போர் தளபதியா இருந்தாரு. இவர் பேரரசர் ஆனவுடன் நாடு முழுவதும் படையெடுத்து சென்றார். வங்காளம், பீகார்ல தான் ஸ்ரீகுப்தர் உருவாக்குனாரு. அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல தான் ஆட்சி பண்ணாரு. முதலாம் சந்திரகுப்தர் வந்தாரு. இந்த முதலாம் சந்திரகுப்தர் வந்த உடனே திருமண உறவு செஞ்சு அவங்க குறிப்பிட்ட பகுதியை கொஞ்சம் ஆட்சி எல்லையை விரிவுபடுத்துறாரு. அதையும் தாண்டி அனைத்து இடங்களையும் ஆட்சி பண்றதுக்கு ஒரு மிக முக்கியமான ஆளா இருந்தது சமுத்திரகுப்தர். இவங்க கிட்டத்தட்ட பாருங்க நாடு முழுவதும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு வட பகுதி தென்பகுதி வரை படையெடுத்து செஞ்சிருக்காங்க. தென்னிந்தியாவின் மீதும் படையெடுத்தார். தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசராக இருந்த விஷ்ணு கோபகனை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார். இந்த பல்லவ நாட்டு அரசங்கிறது எங்கன்னா காஞ்சி. தென்னிந்தியாவில காஞ்சியை ஆண்ட விஷ்ணு கோபகனை தோற்கடித்த குப்தர் யாருன்னு கேட்டா சமுத்திரகுப்தர். இது வரலாற்றுல ஒரு முக்கியமான நிகழ்வு. அதை தான் நம்ம இது ஆரம்பிக்கும்போது சொன்னோம். இப்ப இவங்க வந்து இந்த சமுத்திரகுப்தர் வந்து 2 வகையான போர் நுணுக்கங்களை செஞ்சார். முதலாம் சந்திரகுப்தர் திருமணங்கள் மூலமா விரிவு பண்ணார். சமுத்திரகுப்தர் அப்படி கிடையாது, போர்கள் மூலமா விரிவு பண்றார். போர் புரிவாரு. போர் புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த கைப்பற்றி வச்சுக்குவார். அதனால இந்த சமுத்திரகுப்தருக்கு இவர் பட்ட பேர் இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா இந்திய நெப்போலியன் சொல்லுவாங்க. இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டா சமுத்திரகுப்தர். சரிங்களா? சமுத்திரகுப்தர் தான் இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். பல இடங்களை கேட்டது. நெப்போலியன் பல்வேறு இடங்களை போர் மூலமா இணைச்சாரு. அதன் அடிப்படையில சமுத்திரகுப்தரை நம்ம என்ன சொல்லுவோம், இந்திய நெப்போலியன் சொல்றோம். இவர் 2 வகையா போர் முறையை கையாண்டார். இவருடைய போர் முறை வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியா, தென்னிந்தியா, அடுத்து மேற்கு பகுதி, கிழக்கு. சரிங்களா? இப்படி எல்லா பகுதியுமே நாட்டுல ஒட்டுமொத்தமா போனாரு. அதுல வட இந்தியா பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் கைப்பற்றி, வட இந்தியானாலே இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்சியாளர்கள் யாரா இருந்தாலும் அவங்கள கைப்பற்றி அந்த இடத்த தன்னுடைய குப்த வம்சத்தோடு இணைத்துக் கொண்டார். வட இந்தியா முழு பார்க்கும்போது தன்னுடைய குப்த வம்சத்தோட இணைச்சு கொண்டார். பேரரசு விரிவாக்கம் செஞ்சார். தென்னிந்தியான்னு பார்க்கும்போது தென்னிந்தியா மீது வரும்போது அவருடைய படையெடுப்பை பொறுத்தளவு வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று தன்னுடைய பேரரசுடன் இணைத்துக் கொள்ளாமல் அதற்கு கப்பம் கட்ட, எனக்கு கீழே நீ வந்து கப்பம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதம் வாங்கி சென்றதுனால தென்னிந்தியா வந்து அந்த அவங்களுடைய பேரரசுக்குள்ள உள்ள போகல. வட இந்தியா முழுவதும் பேரரசு வந்து குப்த பேரரசுடைய ஆட்சிக்குள்ள போறது காரணம் வட இந்திய ஆட்சியாளர்கள் வெற்றி பெற்று
அந்த இடத்த வந்து என்ன பண்ணாரு, கைப்பற்றிட்டார். தென்னிந்தியாவை வெற்றி பெற்று கப்பம் கட்ட செய்தார் தென்னிந்தியா மீது. மேற்கு பகுதியில் போகும்போது சாகர்கள்லாம் இருந்தாங்க. அவங்களுடைய அச்சுறுத்தல் அதிகமா இருந்ததுனால அவங்களையும் தாக்குதலுக்காக போறாரு. அப்ப அந்த ஒரு போர் முறையும் அவருடைய குறிப்புகள் இருக்கு. இது எல்லாமே அலகாபாத் தூண் கல்வெட்டுல காணப்படுகிறது. சரிங்களா? ஓகே. இந்த வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் 9 அரசர்களை கைப்பற்றினார். சரிங்களா? 9 அரசர்களை கைப்பற்றினார். தென்னிந்தியாவில 12 அரசர்களை தனக்கு கட்டப்பட்ட சிற்றரசர்களாக்கி அவர்களை கப்பம் கட்ட செய்தார். இது ரெண்டு தான் விஷயம். வடபகுதியில் போகும்போது அவருடைய பேரரசுகளை இணைச்சிக்கிட்டாரு. தென்னிந்தியாவில் வரும்போது 12 சிற்றரசர்களுக்கு கப்பம் கட்டுறதுக்கு நீ கப்பம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு. இந்த ரெண்டு நிகழ்வுகள் நான் வச்சுக்காங்க. இந்த தென்னிந்திய படையெடுப்புக்கு பேரு தட்சிணபதா படையெடுப்புன்னு சொல்லுவாங்க. தட்சிணபதா. அப்ப மொத்தம் எத்தனை அரசர்கள் தென்னிந்தியாவில்? 12 அரசர்கள். அதுல ஒரு அரசர் தான் கடைசியா இருக்கக்கூடிய தென்பகுதியில காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பல்லவ அரசர் விஷ்ணு கோபகன். அவர் தோற்கடிக்கப்பட்டார். சரிங்களா? இந்த நிகழ்வு தான் நம்ம பார்த்தோம். அடுத்து மேற்கு பகுதின்னு பார்க்கும்போது கிழக்கு பகுதியில என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபின் கிழக்கு பகுதி. இது வந்து கிழக்கு பகுதி. மேற்கு பகுதின்னு போகும்போது பஞ்சாபுடைய கிழக்கு பகுதி, பஞ்சாபின் கிழக்கு பகுதி ஆகியவற்றின் அரசர்களும் ராஜஸ்தானை சேர்ந்த பல்வேறு பழங்குடியினரும் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். சரிங்களா? அவருக்கு வந்து கப்பம் கட்டணும் அப்படின்னு சொன்னா கப்பம் கட்டிதான் ஆகும். அவர் தான் சிறந்த அரசர் அப்படின்னா மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளணும். அந்த ரெண்டு விஷயத்தையும் இவங்க பண்ணாரு. இப்ப சமுத்திரகுப்தன் கேட்டாலே அந்த போர்கள் மூலமா அந்த ஆட்சி பகுதி இணைச்சது தான் நம்ம முக்கியமா பாக்குறோம். அதுதான். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து சமுத்திரகுப்தருடைய மிக முக்கியமான ஒரு பண்பு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஒரு விஷ்ணு பக்தரா சொல்றாங்க. சமுத்திரகுப்தர் என்ன சொல்றாங்க? விஷ்ணு பக்தர். சரிங்களா? விஷ்ணுங்கும் போது வைணவம் அப்படிங்கிற ஒரு பண்புல பாக்குறோம். இருந்தாலும் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா பௌத்தம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவு அந்த துன்புறுத்தல் இல்லாம அச்சுறுத்தல் இல்லாம அந்த அளவுக்கு வச்சிருப்பார். விஷ்ணு பக்தரா இருக்காரு. குதிரைகளை பலியிடக்கூடிய அந்த வேள்வி ஏற்கனவே வேத காலத்துல நடந்துச்சு. அதை திரும்ப சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். சரிங்களா? இது கூற்றுகள்லாம் கேட்கக்கூடியது. கூற்றுகளா கொஸ்டின் கேட்பாங்க. குதிரைகளை பலியிடும் வேள்வியை மீண்டும் தொடங்கி வைத்தவர் அப்படின்னு கேட்டா நம்ம யாரை சொல்றோம்? சமுத்திரகுப்தரை சொல்றோம். இவரும் தங்க நாணயங்கள் தான் வெளியிட்டார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குலாம் சந்திரகுப்தர் தங்க நாணயங்கள் வெளியிட்டிருக்காரு. அதுல அவங்களுடைய குறிப்புகள் குமாரதேவியுடைய அந்த உருவங்கள்லாம் பொறிக்கப்பட்டதை பாக்குறோம். இவர் சமுத்திரகுப்தரும் தங்க நாணயங்களை வெளியிட்டார். அதுல என்ன இருக்குன்னா வீணை வாசிப்பது போன்ற ஒரு உருவம் பொறிக்கப்பட்டு. சரிங்களா? இவர் மிக சிறந்த படையெடுப்பாளர்கள் மட்டும் இல்லாம கவி பிரியர்னு சொன்னனால இவரை கவி ராஜான்னு சொல்லுவோம். ஏற்கனவே இந்திய நெப்போலியன் சொன்னோமா, அடுத்து என்ன சொல்றோம்? இவரை கவி ராஜா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றோம். இதுக்கு உதாரணம் இன்னும் வேற என்னென்ன உதாரணங்கள்லாம் சொல்றோம் பார்க்கும்போது மேகவர்மன் ஒருத்தர் இருக்காரு. இலங்கையை சார்ந்த மேகவர்மன். இவரும் சமுத்திரகுப்தரும் சமகாலத்தவரம். இலங்கை வரும்போதே பொதுவா பௌத்த சமயம் தான் முக்கியமானதா பாக்குறோம். அங்க பௌத்தம். அப்போ அதனாலதான் சமண பௌத்த இலக்கியங்கள்ல சமுத்திரகுப்தருடைய அந்த சான்றுகளையும் குறிப்பாக பார்க்கிறோம். மிக முக்கியமான நபர்னா சமுத்திரகுப்தர் தான். அதனால நம்ம இவரை எல்லாரும் பார்த்தோம். முதல் படையெடுப்பு வட இந்திய ஆட்சியாளருக்கு எதிராக இருந்துச்சு. இரண்டாவது படையெடுப்பு தென்னிந்திய ஆட்சியாளருக்கு எதிராக இருந்தது. மூன்றாவது படையெடுப்பு வட இந்திய ஆட்சியாளருக்கு எதிராக இருந்துச்சு. இதுதான் சமுத்திரகுப்தருடைய ஒரு வெற்றி அப்படின்னு பாக்குறோம். முதல் படையெடுப்புல வட இந்திய ஆட்சியாளர்கள்ல முக்கியமான அச்சுறுத்தல் இருக்கவங்க எல்லாத்தையுமே பணியை செய்து தன்னுடைய மேலாண்மை ஏற்றுக்கொள்ள செய்தாரு. தென்னிந்தியா வராரு. 12 அரசர்களை கப்பம் கட்ட செய்தாரு. திரும்ப வட இந்திய நோக்கி போய் அந்த வட இந்திய படையெடுப்பை மீண்டும் தனக்குள்ள கட்டுப்பாடுக்குள்ள வச்சுக்கிட்டார். சரிங்களா? இது சமுத்திரகுப்தர். அடுத்து சந்திரகுப்தர். இவரை பொறுத்தளவு நம்ம என்ன சொல்றோம்னா விக்ரமாதித்யர் அப்படிங்கிற ஒரு பட்ட பேர்ல அழைக்கப்படுகிறார். விக்ரமாதித்யர். சரிங்களா? விக்ரமாதித்யர் என்றும் சாக அரசர்களை நம்ம சமுத்திரகுப்தர் பார்க்கும்போது மேற்கு பகுதியில சாக அரசர்களை டச் பண்ணுவார். பட் ஆனால் அவர்களை வெற்றி பெற கொஞ்சம் ஒரு இதா இருக்குன்ட்டு அவர் விட்டுட்டு வந்துருவாரு. அந்த சாக அரசர்களை தோற்கடித்தவர் இரண்டாம் சந்திரகுப்தர். அதனால இவர் வந்து சாகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய நெப்போலியன் என்று சமுத்திரகுப்தர் அழைக்கப்பட்ட மாதிரி இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன சொல்லுவாங்கன்னா சாகாரி. சாக அரசர்களை தோற்கடித்தார். சரிங்களா? நம்ம முக்கியமான அரசர்களை மட்டும் தான் பார்க்கணும். அதனாலதான் இந்த இவங்களை மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்குறோம். அடுத்து கொஞ்சம் கம்மியாயிரும். சரிங்களா? ஓகே. இப்போ சமுத்திரகுப்தர் என்ன பண்ணாரு? போர்கள் மூலமாக ஆட்சி பகுதியை இணைச்சாரு. முதலாம் சந்திரகுப்தர் திருமண உறவு மூலமா ஆட்சி பகுதியில இணைச்சாரு. இந்த சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் ரெண்டு விஷயத்த பண்ணுவாரு. போர் மற்றும் திருமணம் ரெண்டையும் சேர்த்து போரும் பண்ணுவாரு, திருமணம் செய்வாரு. இதன் அடிப்படையில இவருடைய ஆட்சி பகுதி அதிகமாக ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி, நட்புறவு. சரிங்களா? பல அரசர்களோடு இவர் நட்புறவையும் பேணிக்கிட்டாரு. அடுத்து பாகியான் அப்படிங்கிற ஒரு துறவி. சரிங்களா? இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்துல பாகியான்ங்கிற பௌத்த அறிஞர் பௌத்தத்தை சார்ந்த விஷயத்துக்காக உள்ள வராரு. உள்ள வரும்போது அவரு பார்க்கும்போது அந்த அந்த இடங்கள் ஆட்சிக்குள்ளப்பட்ட இடங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த பௌத்தம் வந்து ஒரு சில இடங்கள்ல அழிக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனா குப்த வம்சத்தை சார்ந்த இடங்கள்ல அவங்க குப்தர்கள் வந்து தலை சிறந்த ஆட்சியாளர்களா இருந்தாங்க அப்படின்லாம் அந்த மாதிரி குறிப்புகளை சொல்லிட்டு போயிருப்பார் பாகியானுடைய குறிப்புகள். இவர் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, சீனாவில இருந்து இங்க வந்திருப்பாரு. சீனாவில பௌத்த சமயம் இருக்கிறதுனால இந்த இந்தியாவில இருந்து சீனாவுக்கு போனதுதான் பௌத்த சமயம் நம்ம பாக்குறோம். இப்போ இங்க பௌத்தம் இந்தியாவில எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்காக வந்தவர் தான்
பாக்கியான். அடுத்து நவரத்தினங்கள்ங்கிறது 9 பேர். இந்த 9 பேர் யாருடைய அவையை அலங்கரிச்சான்னு கேட்பாங்க. இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவையை அலங்கரிச்சார். இதுல இந்த இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவையை அலங்கரிச்ச அந்த 9 பேர்ல இருந்து கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். அதனால இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் தான் இரண்டாம் சந்திரகுப்தர், விக்ரமாதித்யன் சொல்றோம். இதுல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும். சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான இடம். அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தருடைய பட்ட பெயர்கள் அதிகம் இருக்கு. விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராயர், தேவகுப்தர், தேவஸ்ரீ, பல்வேறு பட்ட பெயர்கள் இவருக்கு இருக்கு. இவர் பல்வேறு இடங்களில் போர்களும் பண்ணாரு, திருமண உறவுகள் மூலமாகவும் பகுதியில் இணைச்சு போட்டார். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் அவருடைய பையன் மகன் முதலாம் குமாரகுப்தர். இவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர். கொஷின்ஸ்ல கேட்கக்கூடியது. இரண்டாம் சந்திரகுப்தருடைய பையன் மகன் முதலாம் குமாரகுப்தர். இவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர். இந்த பாகியன் சொன்ன பாத்தீங்களா, இந்த குறிப்பு 2 இடங்களும் இருக்கும். இந்த பாகியன் வந்து எதுக்காக வந்தாருன்னா அந்த பௌத்தத்தை பத்தி பாக்குறதுக்காக வந்தாரு. இந்த பாகியனுடைய கூற்றுப்படி மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். மகதத்து மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மகதம்ங்கிற ஒரு ஏரியாவை தான் குப்தர்கள் எல்லாத்துமே ஆட்சிக்குள்ள வச்சிருக்காங்க. கயா அப்படிங்கிறது முக்கியமான இடம். அது பால் அடைஞ்சு இருந்திருக்கு. அதாவது பௌத்த சமயத்தை வந்து பெருமளவுல அதை பேணி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதான் சொல்றாரு. கபிலவஸ்து காடாக இருந்தது, ஆனால் பாடாலைபுத்திரத்தில் மக்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்தனர் சொன்னது யாருன்னா பாகியன். சரிங்களா? இந்த குறிப்புகள் எல்லாம் கேட்கக்கூடிய இடம் தான். ஓகே. அடுத்து வந்து முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவுல சொல்ற மாதிரியான ஆட்சியாளர்கள் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. அப்போ அதுல பாலாதித்யர்னு ஒருத்தர் வருவாரு. திரும்ப கடைசியில வரக்கூடிய ஒரு முதலாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் தான் ஸ்கந்தகுப்தர்னு ஒருத்தர் வருவாரு. அந்த பிடாரி தூண் ஒற்றை கல்வெட்டு அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து குறிப்பிட்ட ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்துருவாங்க. அடுத்து பாலாதித்யர்னு கடைசியா வருவாரு. அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசன் பார்க்கும்போது நம்ம விஷ்ணு குப்தன் சொல்றோம். குப்த வம்சம். சரிங்களா? இதை மட்டும் நம்ம கொஞ்சம் எழுதி போட்டுருவோம். இதெல்லாம் கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்ரீகுப்தர். அதுக்கப்புறம் இவருடைய பையன் நம்ம என்ன பார்த்தோம், கடவுத் கச்சார் அப்படிங்கிறவர் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்தவர் தான் முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர். இதுக்கப்புறம் வந்தவர் தான் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தருக்கு அப்புறம் வந்தவர் தான் இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் முதலாம் குமாரகுப்தர். சரிங்களா? சமுத்திரகுப்தருக்கு அப்புறம் குமாரகுப்தர். இதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் அந்த ஸ்கந்தகுப்தர் வராரு, பாலாதித்யர் வராரு. திரும்ப கடைசியாக அங்கீகரிக்கப்பட்ட முக்கியமான ஒரு அரசரை நம்ம யார் சொல்றோம், விஷ்ணு குப்தர் சொல்றோம். இதுதான் குப்த வம்சத்துடைய ஒரு ஆட்சி முறையில நம்ம பாக்குறது. கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க, குப்த வம்சத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க, விஷ்ணு குப்தர். சரிங்களா? விஷ்ணு குப்தர். இது தெரிஞ்சு வச்சுக்குவோம். இப்ப நம்ம இந்த முதல் வகுப்பு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, சான்றுகள் மட்டும் பார்த்தோம். இலக்கிய சான்று பார்த்தோம், அடுத்து தொல்லியல் சான்று பார்த்திருக்கோம், நாணய சான்று பார்த்திருக்கோம், கல்வெட்டு சான்று பார்த்திருக்கோம். ஒரு ஐடியாக்காக சொல்றேன். இந்த மெக்ரோலி இரும்பு தூண்ல யாருடைய பற்றிய வெற்றிகள் இருந்துச்சுன்னா முதலாம் சந்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து யாரை பத்தி சொல்லுது, சமுத்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டுன்னு வரும்போது சமுத்திரகுப்தர் வரும்போது அவருடைய இந்திய நெப்போலியன் சொல்றோம், போர்கள் மூலமா ஆட்சி பகுதியில் இணைச்சதுனால. சரிங்களா? அவர் இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து என்ன சொல்லுவாங்க, பல்வேறு பட்ட பெயர்கள் அழைக்கிறாங்க. அவர் வந்து சாகர்களை அழிச்சதுனால சாகாரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அவருடைய அவையில தான் 9 பேர் இருக்கக்கூடிய அந்த நவரத்தினங்கள் இருக்காங்க. அந்த நவரத்தினங்கள் நம்ம படிக்கும். சரிங்களா? இந்த வகுப்பு நமக்கு எதுக்கான வகுப்பா இருந்துச்சுன்னா, குப்த வம்சம்னா என்ன, எதனால இந்த குப்த வம்சம் மிகப்பெரிய அளவுல பெருசா விரிவடைஞ்சிச்சு, இந்த விரிவடைஞ்சதுனால மக்கள் என்னென்ன நன்மைகள் பெற்றாங்க அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகளை நம்ம பார்க்குறோம். அந்த இந்தியா வந்து எப்படி ஒருங்கிணைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு குறிப்பில் தான் நம்ம இந்த வகுப்பை வந்து பார்த்தோம். அப்போ அதுக்கான சான்றுகள் பார்த்துட்டோம். குப்த வம்சத்துடைய முக்கியமான ஆட்சியாளர்களையும் பார்த்துட்டோம். சரிங்களா? முக்கியமான ஆட்சியாளர்கள் இவங்க மட்டும்தான், இதை தாண்டி வேற எதுவும் இருக்காது. இவங்களுக்குள்ளதான் கொஸ்டின்ஸ்ல எல்லாத்துலயுமே என்ன பண்ணிருப்பாங்க, கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதனுடைய அடுத்த வகுப்பை நம்ம என்ன பார்க்கணும்னா, குப்தருடைய நிர்வாகத்தை பார்க்கணும். அது அவங்களுடைய வரிகள், நிலவரிகள், இதெல்லாம் கொஸ்டின்ஸ்ல இருக்கக்கூடியது. அதனால தான் பார்ட் 1 சொல்லி 2 பார்க்குறோம். இதுல உள்ள விஷயங்கள் ஏதாவது டவுட், ஏதாவது குழப்பங்கள் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல நம்ம அந்த விஷயத்தை தெளிவு பண்ணிடுவோம். இதோடைய தொடர்ச்சியா அடுத்த பார்ட் 2ல இதுல இல்லாத விஷயங்கள், இதுல நடத்த முடியாத விஷயங்கள், அதோடைய தொடர்ச்சியா நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.